Hi, welcome to my channel. In the Zero to Genius in Commerce and Accountancy classes, நம்ம பார்க்குறது வந்து rectification of errors, Unit 9 11th Accountancy Reduced Syllabus. So first one பார்த்தீங்கன்னா error of principal arises. Error of principal எப்போ arise ஆகும்னா when there is no distinguish between capital and revenue item. Capital item, revenue items என்னன்னாக்கா for example நீங்கள் ஒரு asset purchase பண்ணீங்க அதை நீங்கள் nominal accountல record பண்ணுவீங்க. For example, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் என்ன ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எழுதிட்டு கேஷ் அக்கௌண்ட், இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. பட் நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு கேஷ் அக்கௌண்ட், அது தப்பு. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பார்க்குறது தான், பார்க்காம நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ ஆன்சர் வந்து சி. செகண்ட் கொஷின், எரர்ஸ் நாட் எஃபெக்டிங் த அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ தான் படித்தோம். லைக் பிரின்சிபல், எரர் ஆஃப் பிரின்சிபல் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே ஸ்டார்டிங்லேயே தப்பு போடுறதுனால நம்ம ட்ரையல் பேலன்ஸில் அது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுதான் செகண்டோட ஆன்சர் ஏ. எஸ், எ டிரான்சாக்ஷன் நாட் ரெக்கார்டட் அட் ஆல், நம்ம ரெக்கார்டே பண்ண மாட்டோம், கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுவோம். ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஒமிஷன்ஸ் பி. ஃபிஃப்த் ஒன், wages paid for installation of machinery wrongly debited to wages account. இப்போ தான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்டலேஷன் மிஷினரி அக்கௌண்ட்டில் போடணும். நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, நாமினல் அக்கௌண்ட், வேஜஸ் அக்கௌண்ட்டில். தட் இஸ் யூ ஆர் நாட் டிஃப்ரென்சிங் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஐட்டம். ஸோ தட் கம்ஸ் அண்டர் எரர் ஆஃப் பிரின்சிபல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம் வில் நாட் எஃபெக்ட். ஸோ ராங் பேலன்சிங் ஆஃப் அன் அக்கௌண்ட்டில் ராங் பேலன்சிங் போட்டு எரர் கண்டுபிடிச்சலாம், எஃபெக்ட் ஆகிடும். போஸ்டிங் அண்ட் அமௌண்ட் இன் த ராங் அக்கௌண்ட் பட் ஆன் கரெக்ட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, பட் ராங் அமௌண்ட், இது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ராங் டோட்டலிங் ஆஃப் த அக்கௌண்ட் நம்மளை we can able to identify. Carried forward wrong amount in the ledger account, அப்பயும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ வெரி ஷார்ட் கொஷின், வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்? ரெக்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எரர்ஸ்னாக்க என்னென்னா, கரெக்டிங் ஆஃப் எரர்ஸ்னால் என்னது, தெரியாமல் செய்கிறது தான் எரர்ஸ். ஸோ அந்த தெரியாத எரர்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் வந்து வில் கால் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ எரர்ஸ் கேன் பி ரெக்டிஃபைட். ஸோ அந்த எங்கே நம்மளுக்கு எரர் இருக்கோ அந்த எரரை பார்த்துட்டு நம்ம லைக் we can give an other இன்னொரு டிரான்சாக்ஷனோ இல்லாட்டி இன்னொரு ஏதாவது எஃபெக்ட் கொடுக்குறது தான் வந்து ரெக்டிஃபிகேஷன் மீன்ஸ் கரெக்டிங். வாட் இஸ் மீன் பை எரர் ஆஃப் பிரின்சிபல்? நான் ஆல்ரெடி சொன்னேன், எரர் ஆஃப் பிரின்சிபல் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், அது மாதிரி தெரியாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து வில் கால் எரர் ஆஃப் பிரின்சிபல். இதில் பார்த்து என்டரிங் த பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் இன் த பர்ச்சேஸ் புக், என்டரிங் த சேல் ஆஃப் அசெட் இன் த சேல்ஸ் புக், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். வாட் இஸ் மீன் பை எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன்? பார்ஷியல் ஒமிஷன் ஒரு ஒன்றில் ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேசஸ் கூட்ஸ், பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ண, கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணல. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுத்து கேஷ் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணும், கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணும், ஒன்று தான் ரெக்கார்ட் பண்ணேன். பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிப்போ கேஷ் புக்கில் விட்டுருப்பேன். ஸோ இது வந்து வில் கால் பார்ஷியல் ஒமிஷன். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பாருங்கள், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பொன்னரசன் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக் பட் நாட் போஸ்டட் டு பொன்னரசன் லெட்ஜர் அக்கௌண்ட். அதே மாதிரி சாலரிஸ் பேட் ரெக்கார்டட் ஓன்லி இன் கேஷ் புக், சாலரிஸ் அக்கௌண்ட் எடுத்து கேஷ் அக்கௌண்ட் ஜர்னல் என்ட்ரி. சேலரி அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணல, வெறும் கேஷ் புக்கில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி, இட்ஸ் கால் பார்ஷியல் ஒமிஷன். பார்ஷியல்னா ஐதர் ஒன்று விட்டுட்டோம், அது பார்ஷியல் ஒமிஷன். what are errors disclosed by the trial balance? ஸோ ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட்டிருப்போம், அதில் டிஃப்ரென்ஸ் வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் எரர்ஸு ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னலில் போடுறப்போ ஒன்றில் ரெக்கார்ட் பண்ண, இன்னொன்று ஒமிட் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து ராங் சைடில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். 2 times லெஜரை வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓவர் கேஸ்டிங், ஐதர் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் இல்லாட்டி கம்மியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக்கில், அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ராங் அமௌண்ட் கரெக்ட் சைடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ராங் அமௌண்ட் ராங் சைடில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு இன்னொரு பேஜில் போடுறப்போ, ஒரு பேஜில் வந்து 5000 போட்டிருக்கேன், இன்னொரு பேஜில் போடுறப்போ 500 போட்டிருப்பேன், ரைட்? ஸோ எரர்ஸ் வந்து பேலன்சிங் நம்ம எக்ஸாம்லேயே தெரியும், நம்மளாம் தப்பாக போடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து எரர்ஸ் தான். இன்றைக்கி ஒமிஷன் ஒன்றில் ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒமிட் பண்ணிட்டாக்கா வில் கால், ஒரு சப்சிடி புக்கில் ஒமிட் பண்ணிட்டாக்கா வில் கால் இட் ஆஸ், இதெல்லாம் வந்து எரர்ஸ் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல் பேலன்ஸ். வாட் இஸ் மீன் பை எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன்? கம்ப்ளீட் ஒமிஷன் டோட்டலாகவே நான் ரெக்கார்ட் பண்ணல, தட் இஸ் கால் டோட்டலாகவே 2 ரூல்ஸும் நான் ரெக்கார்ட் பண்ணல, டெபிட் ரூலும் கிரெடிட் ரூலும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, தட் இஸ் கால் கம்ப்ளீட் ஒமிஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ஃப்ரம் ஆதவன் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட் இஸ் நாட் ரெக்கார்ட் இன் ஜேர்னலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணல. வாட் இஸ் காம்பன்சேட்டிங் என்ட்ரினா என்னன்னாக்கா, ஒரு என்ட்ரியை நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு இன்னொரு என்ட்ரி கொடுப்போம், அது ஆக்சுவலாக எக்ஸிஸ்ட் இல்லை அந்த என்ட்ரி, பட் நம்ம அந்த என்ட்ரி கொடுக்குறது தான் வந்து காம்பன்சேட்டிங் என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சேல்ஸ் புக்கில் கம்மியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க 5000,
அப்போ என்ன பண்ணுவேன், அதே என்ட்ரி கொடுத்துட்டு இன்னொரு 5,000 ரூபாய் அங்கே ரெக்கார்ட் பண்ணுவேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் டேட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதுதான் என்ட்ரி. அப்போ நான் கேஷ் பிளேஸில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு அந்த 5,000 ரூபாய் கூடும். அதுதான் வந்து காம்பன்சேட்டிங். யூ ஆர் கிவிங் அண்ட் காம்பன்சேட்டிங் என்ட்ரி. எக்ஸஸ் ஆனாலும் கம்மியானாலும் அப்போ அந்த என்ட்ரி கொடுக்குறது தான் வந்து காம்பன்சேட்டிங் எரர். எக்ஸாம்பிள் பாருங்கள், பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக் ஆர் ஓவர் கேஷ் பை 1,000 ஈச். பர்ச்சேஸ் புக் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் அண்டர் கேஷ் பை 100 ஈச். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு காம்பன்சேட் பண்ணுறது தான். ஷார்ட் கொஷின், ரைட் a note on error of principle giving an example. So error of principle நான் ஆல்ரெடி சொன்னேன். Like when you are could not able to identify a capital and a revenue item, then comes under error of principle. நம்ம ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் இதெல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா வில் கால் எரர் ஆஃப் பிரின்சிபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சேல்ஸ் பண்ணீங்க, சேல்ஸ் ஆஃப் அசெட் பண்ணீங்க, சேல்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணீங்க. ஸோ ட்ரீட்டிங் அண்ட் கேபிட்டல் ரெவென்யூ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ. ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அது நம்ம ரிப்பேர்ஸில் போட்டுக்கலாம், ரிப்பேர்ஸில் போடக்கூடாது, அது வீடு அக்கௌண்ட்டில் தான் போகணும். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ட்ரீட்டிங் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக போட்டிங்கன்னா, ஸோ ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க மிஷினரிக்கு, ஸோ அந்த ரிப்பேர் வந்து கம்ஸ் அண்டர் ரிப்பேர்ஸ் ஓன்லி. பட் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, மிஷினரியில் போட்டிருங்க. இதெல்லாம் வந்து தப்பு. வாட் ஆர் எரர்ஸ் நாட் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண, ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும், கிரெடிட்டும் டோட்டல் ஆகிடும், டெபிட்டும் டோட்டல் ஆகிடும். பட் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் வந்து எரர்ஸ் நாட் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல் பேலன்ஸ். இதில் சிலர் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரீட் பண்ணும், கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிடுறோம், ரைட். இன்னும் ராங்காக என்ட்ரு பண்ணுறோம், டிரான்சாக்ஷனை 2 times ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து ராங்காக ஜேர்னலே ராங்காக போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ராங்காக நம்ம ரெக்கார்ட் சப்ஸ்டிட் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணாக்கா. வாட் ஆர் த எரர்ஸ் டிஸ்க்ளோஸ் பை த ட்ரையல். என்னென்ன எரர்ஸ் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே டேலி ஆகாது. நாட் டேலிட்னாக்கா டேலி ஆகாது. நம்மளை ஈஸியாக நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்ம எரர் பண்ணியிருக்கோம். ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகாது, அதனால நம்ம திரும்ப செக் பண்ணுவோம். முன்னாடி பார்த்திங்கன்னா இது டேலி ஆகிடும், அதனால நம்ம எரர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதில் எப்படி கண்டுபிடிக்கலனாக்கா, ஜேர்னலில் ஒரு அக்கௌண்ட் கரெக்டாக போட்டு இன்னொரு அக்கௌண்ட் தப்பாக போட்டிருக்கீங்க. சப்போஸ் கேஷ் அக்கௌண்ட் டேட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷில் 5,000 போட்டிருக்கீங்க, சேல்ஸில் 500. ஸோ நம்மளே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். திருப்பி ராங் சைட் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்க, 2 times லெஜர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓவர் கேஸ்டிங், அண்டர் கேஸ்டிங், ஒரு அக்கௌண்ட்டில் அதிகமாக காட்டும், இன்னொரு அக்கௌண்ட்டில் கம்மியாக காட்டும். அப்போ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ராங் அமௌண்ட்டை போட்டிருக்கோம் கரெக்ட் சைடில், அதுவும். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டிங்கு ராங் அமௌண்ட் இந்த ராங் சைட், ஒரு பேஜை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறப்ப தப்பாக போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் தப்பாக போட்டிருப்போம், ஒரு புக்கில் என்ட்ரி பண்ணியிருக்கோம், இன்னொரு புக்கில் என்ட்ரி பண்ணாமல் இருக்கலாம். அப்போல்லாம் வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.